ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சென்னை கார்ட்டூன் சேனல். எப்பவும் போல இந்த வீடியோக்கு உங்களோட முழு சப்போர்ட் இருக்கும்னு நம்புறோம். நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் எங்களுக்கும் ஒரு பலம் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அம்மா தலைவலி தாங்க முடியல. ச்சே, வீடா இது நச்ச நச்ச நச்சன்னு வேலை மேலே வேலை. இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. எல்லா வேலையும் ஈத்து போட்டு நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த வீட்டுக்கு எவி என்னன்னா புத்து வச்ச புது பண்ணியாட்டம் உட்காந்து கிடக்க தவிர ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா. முதல்ல ஆஸ்பத்திரி போய் வந்தால் தலைவலி சரியாகும் போல இருக்கே. என்னடி நெட்டவலி, காலையில தலையை தலைமையில கை வச்சு நின்னுட்டு இருக்க? அதுவாக்கா, கொஞ்சம் உடம்பு முடியலாத ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் விவரத்தை சொல்லுங்கக்கா. சரிடி சொல்கிறேன். நெட்டவலி வாங்கடி. சரோஜா, கப்பமண்டை, கோகிலக்கா, நீங்களும் நெட்டவலி வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆண்டி, அது வேற ஒன்றும் இல்லைக்கா, ரேஷன் கடையில் சாமான்லாம் போடுறாங்களா, அதான் நாங்கள் போகலான்னு இருக்கோம். அதான் நெட்டவலி கூட வராதான்னு கேட்கறதுக்காக வந்தோம். நீங்கள் ரேஷன் கடையில் சாமான்லாம் வாங்கிட்டீங்களா? நான் நேற்றுக்கு வாங்கிட்டேன்டி. நெட்டவலி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா. அவங்க வீட்டில் யாராச்சும் வந்தால் விவரத்தை சொல்ல சொன்னா, அதனால தான் இங்கே உட்காந்துருக்கேன். ஆஸ்பத்திரியா? என்னாச்சு அவளுக்கு? அச்சோ, அது கேட்க மாட்டேனே. அவள் உடம்பு முடியல, அதான் ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொன்னா. நானும் வேற எதுவும் கேட்டுக்கலையே. ஜாடி ரெண்டு பேரும் இப்படி வாயை பழக்கிறீங்க. ஜக்கா, உடம்பு முடியல ஆஸ்பத்திரி போறேன்னு சொல்லிட்டு போனா. அப்படி ஆமாண்டி, எத்தனை முறை சொல்றது? ஒருவேளை கொரோனா இருக்குமோ? என்னடி நீங்க இப்படிலாம் சொல்லி பயமுத்துறீங்க? அது ஆமாக்கா, ஊருக்குள்ள கொரோனா வந்து அவன் செத்துக்காருக்கா. இப்போ வேற புதுசு புதுசா கொரோனா வருது வேற. ஆமாக்கா, எங்க வீட்டுக்கு 2 வீடு தள்ளி இருக்காரு. அந்த மனுஷன் நேற்று நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு நீ காலைல கொரோனான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இவளுக்கும் என்ன கொரோனா இருக்குமோ? அச்சோ, நான் என்னடி பண்ணுவேன்? மாங்காய் குடு, தேங்காய் குடுன்னு அடிக்கடிக்கு எங்க வீட்டுக்கு வந்து போவாளே. நீங்க இப்படிலாம் சொல்லி பயமுத்தாதீங்கடி. செக்கா, அவ பாக்குறதுக்கு எப்படின்னா அவ தலைமையில கை வச்சுட்டு இருந்தா, முகம்லாம் வாடி போயிருந்தது. அவளால ஒண்ணுமே முடியாத மாதிரி இருந்தா. கன்ஃபார்ம் கொண்டாடா, கன்ஃபார்ம் கொண்டாடா அவளுக்கு. கிண்டி அப்படிலாம் கருதி எதுக்கும் நம்ம ஒரு 8 ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோண்டி. ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம எட்டியன் இருந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வருவோம். சரி வாங்க, ஆஸ்பத்திரி போலாம். டாக்டர் டாக்டர் ஜார்வாதே, என்ன வேணும்? அம்மா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா, டாக்டர் பார்க்கணும். ஏங்க, டாக்டர் 10 மணிக்கு தான் வருவார். இப்போ மணி 9 தான் ஆகுது. அவர் வரதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகுது. நீங்க இருந்து பார்த்துட்டு பார்த்தா இருங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வாங்க. எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போய் அதை முடிச்சுட்டு வரேன். ஓ அப்படியா? என்னால் போயிட்டு மறுபடியும் வர முடியாதுங்க. நான் இருந்தே பார்த்துட்டு போகிறேன். அப்போ சரி, அப்படி எங்கேயாச்சும் உட்காருங்க. டாக்டர் வந்தோடனே பாருங்க, நான் உள்ள இருக்கேன், வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த டாக்டர் வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும் போல இருக்கே. என்னால் முடியலையே. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது? இந்த பெட்டு காலையே தான் கிடக்கு. இதில் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குவோம். எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஜக்கா, பாத்தீங்களா? நான் சொன்னப்ப நீங்க நம்பவே இல்லை. பாருங்க, அவளை பெட்ல படுக்க வச்சு குளுக்கோஸ்லாம் போட்டுருக்காங்க. ஒரு கன்ஃபார்ம் கொரோனா தான் அவளுக்கு. அச்சோ, ஆமா போல இருக்கடி. என்னடி பண்றது? வேற வழியே இல்லை. இன்னும் 1 நிமிஷம் கூட இந்த ஆஸ்பத்திரி இருக்க கூடாது. முதல்ல வீட்டு போய் சேரணும். வாங்க போலாம். ஜக்கா, அவ போச பாத்தீங்களா? பந்தில உட்காந்து ஆயா சாப்பிட்ற மாதிரி பெட்ல ஆயா பத்துட்டு கிடக்கா. ஐயோ பாவம், இவளுக்கு கொரோனா தெரிஞ்ச ஊருக்காரங்களும் ஒதுக்கி வச்சிருவாங்களே. என்ன பக்கா பண்றது இப்போ? ஜக்கா, யார் எங்கன்னா ஒதுக்கி வச்சிட்டு போறாங்க? நம்ம முதல்ல இங்கிருந்து இடத்த காலி பண்ணணும், அதுதான் முக்கியம். சரி வாங்கடி போலாம். ஏக்கா, நெட்டவலி கூப்பிடுற மாதிரியே இருக்கே. ஒருவேளை அவ செத்து போயிட்டாலோ? அவ ஆவிதான் கூப்பிடுதோ? இருக்கும். ஏனுங்க அக்கா, இங்கே தான் கத்திட்டு இருக்கேன். அங்கே 3 பேர் என்ன குசு குசுன்னு பேசிருக்கீங்க. ஜனடி நெட்டவலி, ஏன் உட்காந்துருக்க? இந்த டைம்ல எல்லாம் மாத்திரம் வந்து ஒழுங்கா சாப்பிட்டு உடம்பு நல்லா பாத்துக்கணும், சரியா? கொஞ்ச நேரம் தூங்க நல்லாக்கா, அதனால எனக்கு உடம்பு நல்லாயிடுச்சுக்கா. உண்மையை மறைக்கிறதுனால ஒன்னும் ஆக பத்தில. நாங்க ஊருக்கு போய் தகவல் சொல்லிக்கிறோம். நீங்க ஆஸ்பத்திரியில பத்திரமா இரு. இருங்கக்கா, நானும் உங்களோட வரேன். இங்க பாரு நெட்டவலி, கொரோனா வந்தது அப்புறம் இன்னொருத்தர் கூட பேசக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கு கொரோனா வந்துடும். அதனால நீ இங்கே ஆஸ்பத்திரியில பத்திரமா இரு. நீ ஒன்னும் எங்க கூட வரலாம் தேவையில்ல. கொரோனா எனக்கா? ஆமா, பின்ன உங்க ஆயாக்கா. அடி பாவீங்களா, தலைவலிக்குதுன்னு ஆஸ்பத்திரி வந்தேன். டாக்டர் வரத்துக்கு நேரம் ஆகணும். சத்த நேரம் பெட்ல பத்தே இருந்தேன். அதுக்கே கொரோனா முடிவு பண்ணிட்டீங்களா? 10 நிமிஷம் ஆஸ்பத்திரி வந்ததுக்கே என்ன பாடியில் அனுப்புறதுக்கு பாத்தீங்களா? பாவீங்களா? அப்போ உனக்கு உண்மையிலே கொரோனா இல்லையா? கொரோனாவும் இல்லை, குருமாவும் இல்லை. முதல்ல எங்க போங்கடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சென்னை கார்ட்டூனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.